அட கற்பக கணபதி கோயில் இங்கே கண்மணிகள் கும்மியாட்டம் தானே பண்ணாரி அமர்ந்தவளே தாயே நீ பக்கதுணை நீதானே தாயே தேசம் புகழும் அரசு செய்து வள திங்கள் திகளொளி நம்பி மன்னா சிங்கார அலங்கார எந்தனையே சேர்ந்தனையும் துறை நம்பி மன்னா முன்னோர் செய்த பெரும்பழியோ இது மூத்தோர் செய்த தவக்குறையோ இந்நாளில் ஒரு பெண் குழந்தை எமக்கில்லையே என்றை நம்பி மன்னா இளம் மக்களை பாங்கோடனே பெற்று கீர்த்தியுற்றேன் இக்காலம் தன்னில் ஒரு பெண் குழந்தை எமக்கில்லையே என் செய்வேன் நம்பி மன்னா சத்த கண்ணி மாறி தாய்மாறே சாத்துகிறோம் எங்கள் தவக்குறையை எப்படியாவது ஒரு பெண் குழந்தை கிடைத்தால் போரும் மன நிறைவே அன்புல வேட குலபதியே உங்கள் ஆவல் படி ஒரு பெண் குழந்தை இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளே எங்கிடுவோம் என்று பரமர் சொல்ல அன்புள்ள வேட குலபதியே உங்கள் ஆவல் படி ஒரு பெண் குழந்தை இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளே எங்கிடுவோம் என்று பரமர் சொல்ல பரமர் வாக்கது கையாகதென வேடுவராசனும் அரிய அரிய விரதங்கள் செய்துமே அன்புடன் சித்தூரில் வாழ்ந்தனரா பதிலே மாரியம்மா தாயே மாரியம்மா நீ புடனடியாய் நீ எங்கே வந்திடம்மா கல்லோடி மனது மாரியம்மா காளியம்மா அயக்கரையலையா இன்னரபாடியம்மா உடுகு சத்தம் கேட்குதடி மாரியம்மா தாயே மாரியம்மா நீ உடனடியாய் இங்கேடா வந்திடம்மா அதி மலரான மலர்ந்தது மாரியம்மா தாயே காளியம்மா உனக்கு மலர் மாலை கொண்டு வந்து வாரியம்மா குழந்தையுனை உழைக்குதடி மாரியம்மா தாயே மாரியம்மா உன் கோபுரத்து கேட்கலையோ மாறி தன்னை நானாம் ஓதானாம் தானே நானே நன்னே நானே நன்னாய் இச்சையுள்ள நல்ல மணிபுரவா மணிபுரவா இன்பமுடன் திணையில் விழுகுதம்மா ஆமா சொல்லு அப்படி சொல்லு போட்டு பாடு பாடு அழகு கிளி கும்பியாட்டம் அரங்க தன்னானே நானே நன்னானே நன்னானே சொந்தமானா மடம் மல்லிகை பூ வைத்த மானா
என் மனதை தினந்தோறும் மயக்கியே பேசுகின்ற மானாம் பேசுகின்ற மானாூரில் வாழும் மானே அம்மானது கௌசல்யா தேவி என்று பெயருள்ள மாட பழைய கோட்டை விட்டு விட்டுத்தான் இங்கே பவானிக்கு வந்த வேடனா அவன் நல்ல வேடனா தன்னண்ணா தன்னே நானே அச்சையிடம் அதை நாமும் சொல்லி கையாட்டி காலாட்டி அசைத்திடுங்கள் இசைத்திடுங்கள் அடமூர்த்தியிலே சிறந்த மானாம் இதுதான் கிருஷ்ணி என்ன மந்திக்கு அமைந்த மானாம் அங்கு அமைந்த மானாம் பேச மொழி இல்லையே புலவரையா எந்த ஒரு நேரத்தில் தயாரே படையிட்டு வந்திடுவாய் கதிரனையும் பறித்து மடியிலிட்டாட கல்லினாலே உலக்கை செய்து இடித்தாலே வள்ளி மாவிடித்தாலே வள்ளி அந்த கல்வட்ட பாறையிலே இடித்து உருண்டை செய்தார் தென்னோடு தினை மாவை இட்டு பிசைந்தல் வள்ளி அவள் இட்டு பிசைந்தல் வள்ளி அந்த ஓரண்டை மாவெடுத்து கிளையில் வைத்தாள் Maria,